போதனையை கேட்கிறதுக்கு ஆண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது, பெண்கள் முக்கியம் இல்லை அப்படின்னு நினைச்ச ஒரு சமுதாயத்திலிருந்து வந்திருக்கிறார் இவர். அப்படியே நேர்மாறா நடந்து கொள்றார். பாதத்தருகே உட்கார்ந்து வசனத்தை கேட்டுட்டு இருக்கிறார். இவளுடைய சகோதரி அவன் நினைக்கிறா என் டியூட்டி வந்து கிச்சன்ல தான். அவளுக்கு யாரும் சொல்லிடு, நீ கிச்சனை விட்டு வெளியே வராத, அங்க போய் வேலையை பாரு. அதுல பழகிட்டா அவ கிச்சன்ல இருந்து வேலையை பார்த்துட்டு இருக்கிறா. அவ வந்து கம்ப்ளைண்ட் பண்றா, இவளுக்கு என்ன வேலை அங்க, இயேசுவே இவளை முதல்ல இங்க அனுப்பும், எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு வேலை. இவன் வந்து அங்க உட்காந்து நீர் பேசுறதை கேட்டுட்டு இருக்கிறா. என்ன சொல்ல வர்றா, பெண்களுக்குரிய வேலையை வந்து அவ செய்யட்டும், சமுதாயத்துக்கே தெரியும் பெண்களுக்குரிய வேலை, அதுக்கு வரட்டும், அவ என்ன அங்க உட்காந்துட்டு கேட்டுட்டு இருக்கிறாளே அப்படின்னு சொல்லும் போது இயேசு சொல்றாரு அதை பற்றி. இப்ப இயேசு தெரிந்து கொள்ளணும், இவ செய்யறது கரெக்டா, அவ செய்யறது கரெக்டா, இவ முன்னால உட்காந்து பாதத்தருகே உட்காந்து வசனம் கேட்டது கரெக்டா, அவ கிச்சன்ல உட்காந்து காபி போட்டு இருந்தது கரெக்டா, எது கரெக்ட்? அவ எதிர்பார்க்கிறா இயேசு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு, மாத்தா எதிர்பார்க்கிறா நம்ம செய்யறதுதான் கரெக்ட், பெண்களுக்கு அங்கதான் வேலை அப்படின்னு. அவர் சொல்றாரு, மரியாள் தன்னிடத்திலிருந்து எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். என்ன மாதிரி சொல்றாரு பாருங்க, நச்சுன்னு தலையிலேயே அடிச்ச மாதிரி இருந்திருக்கும் எல்லாருக்கும். இவ செய்யறது கரெக்ட், நான் பேசுற வார்த்தைகளை கேட்கும்படியா உட்கார்ந்து இருக்கிறார், இதுல ஜீவன் இருக்கிறது, இது வந்து உன்னை விட்டு எடுபடாத ஒரு பங்கு, இது நல்ல பங்கு, இது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான காரியம். உபதேசத்தை உட்கார்ந்து அவர் கேட்டுக்கொண்டு